Hi guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் டிஸ்ப்ளே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்னா என்ன, இந்த ஸ்டாக்ல நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, இது பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் எரர்ஸ் வரும், இதை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபுல் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற சாப்டரோட வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக இந்த இந்த வீடியோ சொல்கிறேன் இல்லையா, அந்த வீடியோவில் நம்ம வந்து புஷ் பாப் டிஸ்ப்ளே எல்லாத்துக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, ப்ரோக்ராம் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். பட் அகைன் எதுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் வந்து போர்டு எக்ஸாமில் 3 மார்க் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த 3 மார்க் கொஷினில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், புஷ் பாப் மட்டும் ரெண்டு கொஸ்டினாக கேட்டுட்டு புஷ்ஷுக்கு 1.5 மார்க்ஸ், பாப்புக்கு 1.5 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. புஷ் ஒன்று, பாப் ஒன்று, டிஸ்பிளே ஒன்று கேட்குறாங்க. இப்போ இதுக்கு 1 மார்க், பாப்புக்கு 1 மார்க், டிஸ்பிளேக்கு 1 மார்க்னு அலாட் பண்ணுறாங்க. ஸோ சின்ஸ் டிஸ்பிளே இஸ் கெட்டிங் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மெனி ஆஃப் யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட், ஏன் இப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால நான் அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்னன்னா, நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், ஒரு ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது டேட்டாவை ஆட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம டாப்ல மட்டும், தட் இஸ் எண்டில் மட்டும் தான் ஆடோ ரிமூவோ பண்ண முடியும். அப்போ டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும்னா ரிவர்ஸ்ல தான் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் பீக், தட் இஸ் இன்ஸ்பெக்டிங் த டாப் எலமெண்ட். அங்கேருந்து தான் நான் ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வென் யூஆர் டிஸ்பிளேயிங் த ஸ்டாக் கம்பல்சரியாக ரிவர்ஸ் ஆர்டரில் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த எல்ன்ற ஸ்டாக்கை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கணும். இட் ஷுட் பி இன் ரிவர்ஸ் ஆர்டர். இதுக்கு நான் 3 மெத்தட்ஸ் இங்கே ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங் நம்ம ஏற்கனவே ஸ்லைசிங் வந்து லிஸ்ட்டில் ஸ்ட்ரிங்லலாம் பார்த்துருக்கோம். தட் இஸ் $:1 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ டிஸ்பிளே ஸ்டாக் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் லூப்பில் $:1 போட்டு இந்த ஐட்டமை இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணும், $:1 அப்படிங்கிறதுனால லாஸ்ட் எலமெண்ட்டை அது வந்து டினோட் பண்ணும். அப்போ ஐட்டமில் நமக்கு 30ன்னு ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும், ஐட்டமை பிரிண்ட் பண்ணும். ஸோ 30 பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 20 ஸ்டோர் ஆகும், 20 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 10 ஸ்டோர் ஆகும், 10ன்னு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஸ்லைசிங். திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் டூயிங் யுவர் டிஸ்பிளேயிங் யுவர் ஸ்டாக். த செகண்ட் மெத்தட் இஸ் யூசிங் ஃபார் லூப். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் லூப் வச்சு பண்ணுறோம். இங்கே நம்ம ஃபார் லூப் வச்சு பண்ணலையா அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே சிம்பிளி இட் இஸ் ஸ்லைசிங். நான் இதை கொடுக்காமலேயே ஸ்டாக் ஆஃப் பிரிண்ட்ல ஸ்டாக் ஆஃப் $:1 கொடுத்தாலும் எனக்கு இதுதான் வரும். ஓகே, பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்டார்ட் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் ஸ்டாக் -1ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்டாக்கோட லென்த் வந்து 3. அப்போது தட் இஸ் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 - 1 இங்கே 2ன்னு ஆகிடும். அப்போது ஸ்டாப் வேல்யூ நான் -1ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டெப் வேல்யூ இஸ் ஆல்சோ -1. அப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இப்போது ஐ வந்து 2ன்னு நமக்கு அசைன் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாக் ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்டாக்ல நமக்கு என்ன இருக்கு, 10, 20, 30 இருக்கு. இதுதான் நம்மளோட ஸ்டாக். ஸோ இண்டெக்ஸ் போட்டோம்னா 0, 1, 2. இப்போ ஸ்டாக் ஆஃப் 2 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 30. ஸோ நமக்கு 30 பிரிண்ட் ஆகுது. செகண்ட் டைம் என்ன ஆகும், நம்ம ஸ்டெப் வேல்யூ தட் இஸ் -1 கொடுத்துருக்கனால 2 - 1 ஸ்டெப் வேல்யூ, இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு வந்து 1ன்னு ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு 20 இருக்கு. ஸோ நமக்கு 20ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் -1, 1 - 1 0. ஸோ 0 இண்டெக்ஸில் நமக்கு 10 இருக்குது, 10ன்னு பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் -1, அதாவது இந்த ஸ்டெப் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், இது -1ன்னு ஆகிடும். இங்கே நம்ம -1 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடம் வரைக்கும் எப்போவுமே ரீச் ஆகாது, அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். அதனால இங்கே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. Fine, this is second way of doing your displaying your stack in reverse order. So first methodல நம்ம வந்து stack reverse orderல பார்த்தோம். Have this as an example. செகண்ட் டைம்ல ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எப்படி ரிவர்ஸ்ல டேட்டா கொடுத்து பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தேர்ட் மெத்தட் பார்த்தோம்னா நமக்கு while யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் என்டையர்லி யுவர் தேர்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒன் மோர் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றதுக்காக மட்டும்தான். மோஸ்ட்லி யூ கோ வித் ஸ்லைசிங். செகண்ட் ஆப்ஷனா நீங்க வந்து ஃபார் லூப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் யூ கோ வித் திஸ். பிகாஸ் இங்கே நமக்கு ப்ரோக்ராம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்லைசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரே லைனில் ப்ரோக்ராமும் முடிக்க முடியும். செகண்ட் ஃபார் லூப்பில் பார்த்தா 2 லைன் ப்ரோக்ராம் இருக்கும். இங்கே கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, அவ்வளோதான்.
ஸோ இங்க என்ன பண்றோம்னா, நம்ம இந்த ஃபார் லூப்ல வந்து லென் ஆஃப் ஸ்டாக் மைனஸ் 1 குடுத்தோம் இல்லையா? அத நம்ம ஐக்கு அசைன் பண்றோம். ஐ இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 0 குடுத்திருக்கேன். ஆர் யூ கேன் ஈவன் யூஸ் ஐ இஸ் கிரேட்டர் தென் -1 இதுவும் குடுக்கலாம். அண்ட் பிரிண்ட் ஸ்டாக் ஆஃப் ஐ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இத நம்ம வந்து ஃபார் லூப், வைல் லூப்க்கு நமக்கு ஒரு கன்வர்ஷன் பார்த்திருப்போம். ஃபார்ல இருக்கிற ப்ரோகிராம எப்படி வைல்ல மாத்துறது நம்ம ஒரு கன்வர்ஷன் பார்த்திருப்போம். அந்த கான்செப்ட் தான் இங்க குடுத்திருக்கேன். Okay, so this is another way of displaying your record, your stack content in reverse order. ஃபைன். இது இல்லாம நம்ம இன்னொன்னு வைல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாக் இருக்கிற மொத்த கன்டென்ட்டையும் நான் வேற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அத நான் வந்து பாப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஐ கேன் டூ லைக் temp.pop. இத நான் வந்து வைல் லூப்ல போட்டேன். வைல் டெம்ப்ன்னு போட்டுட்டு temp.pop அப்படின்னு போட்டாலும், எஸ் திஸ் இஸ் ஆல்சோ வில் பி ஹெல்ப்ஃபுல். இதுவும் கரெக்ட் தான். திஸ் இஸ் அனதர் மெத்தட், 4th மெத்தட். ஓகே. ஸோ நிறைய மெத்தட்ஸ் போக வேணாம். ஆஸ் ஆஃப் நோ யூ நோ 3 மெத்தட்ஸ். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபார் லூப் இருக்கு. அண்ட் ஃபைனலா வைல் லூப் வச்சுக்கோங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அதுல யூ ஸ்டிக் ஆன் டு இட். எப்பெல்லாம் டிஸ்ப்ளே கேட்குறாங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ல குடுத்திருக்கிற ஃபங்ஷன் நேம போடணும். கொஸ்டின்ல என்ன ஸ்டாக் நேம் குடுத்திருக்காங்களோ அதுதான் போடணும். மத்தபடி இங்க நம்ம குடுக்க போற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபார் லூப், இங்க குடுக்க போற வைல் எல்லாமே உங்களுக்கு காமன் தான். திஸ் வில் ஹெல்ப் லைக் அ டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் உள்ள கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்களோ அத நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். Got it? So hope this will help you to score 1 mark very easily. So push and pop already நான் டீச் பண்ணியிருக்கேன். If you want நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோ கூட போட்டுறலாம். Okay? So we'll meet you in another video. Thank you. Happy learning.